இது பாருங்க, சமையல் செஞ்சு வீட்டு வேலை எல்லாம் முடிக்கிற வரைக்கும் வெளியில எங்கேயும் போக கூடாது. சமத்தா ஒரு மூலையில குத்த வச்சு உட்காந்துருக்கணும். நான் எப்ப கூப்பிடுறேன்னு அப்பதான் வரணும். ஆக்சுவலா வந்து எதிரும் புதிரும்னு தரணி சார் டைரக்ட் பண்ண படம். இந்த படம் பண்ணும்போது நான் சீரியல்ல செம்ம பிஸி. இந்த ப்ராஜெக்டை பண்ணாமலே இருந்திருக்கலாம் அப்படி என்று நினைக்கிற ப்ராஜெக்ட் ஏதாவது உண்டா? இது வந்து புது நியூஸ். இது வரைக்கும் எந்த சேனல்லையும் யாருக்கும் சொல்லாத ஒரு விஷயத்த அசாருக்காக இட்ஸ் மை ஷோல சொல்றேன் நான். வெல்கம் டு இட்ஸ் மை ஷோ. இட்ஸ் மை ஷோல இன்னைக்கு யார் இருக்காங்கன்னு நீங்க தம்ப்நெயில பார்த்தே வந்து தெரிஞ்சிருப்பீங்க. இருந்தாலும் அவங்கள பத்தி ஒரு சில வார்த்தை நான் சொல்லி ஆகணும். அதாவது பாத்தீங்கன்னா இவங்க தங்கச்சி கூட சேர்த்து வைக்கிறதுக்காக போராடி இருக்காரு தலை. இவங்க ஃபேமிலி கூட சேர்த்து வைக்கிறதுக்காக போராடி இருக்காரு தளபதி. இப்படி தலையும் தளபதியும் இவங்க ஃபேமிலி கூட சேர்த்து வைக்கிறதுக்காக போராடினாலும் இவங்க பல குடும்பத்தை பிரிச்சு வச்சுட்டு இருக்காங்க சின்ன திரையில. அப்படி ஒருத்தங்க தான் வந்திருக்காங்க, நம்ம தாரணி மேம். வணக்கம். வணக்கம். எஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அதாவது பல வருஷமா நானும் பார்த்துட்டு இருக்கேன், அதே எனர்ஜியோட இருக்கீங்க. முக்கியமான விஷயம் சொல்லி ஆகணும், பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும். மேம் பத்தி இந்த 90s கிட் 2K கிட்ஸ்லாம் என்ன நினைப்பாங்கன்னா, ஏதோ இந்த காமெடி சீன்ல காமெடி ஆக்டர்ஸ் கூட ஏதோ ஜோடியா வரவங்க அப்படின்னு நினைப்பாங்க. 37 வருஷம் இண்டஸ்ட்ரியில இருக்காங்க. 35 மேம் 1988 உங்க படம் வந்தது. 37 ஆயிடுச்சா? 37 ஆயிடுச்சு பாருங்களா. ஆமா, 37 வருஷத்துல மோர் தென் 50 ஃபிலிம்ஸ் பண்ணிருப்பீங்கல்ல. 50 ஃபிலிம்ஸ், ஒரு 60-70 மெகா சீரியல்ஸ். சூப்பர். இந்த 37 வருஷத்துல உள்ள பல விஷயத்த வந்து கறக்க போறோம் நம்ம இட்ஸ் மை ஷோல. இட்ஸ் மை ஷோல வந்து 3 ஓவர் மேம். ஓகேவா? அந்த 3 ஓவர் தான் இது. ஓகே. ஒன்னு வந்து எஸ்டிடி, இன்னொன்னு தில்லுக்கு துட்டு, இன்னொன்னு ஆஸ்க், அதான் டாஸ்க். என்னென்ன இருக்கோ அதை கொண்டாந்து முன்னாடி வச்சிட்டீங்க ப்ராப்பர்ட்டிஸ். ஆமா, சூப்பர். எஸ்டிடி போயிடுவோமா? ஓகே. எஸ்டிடி வரலாறு தானே. இந்த எஸ்டிடி வந்து என்னன்னா உங்களுடைய ஹிஸ்டரி, அதெல்லாம் வந்து நம்ம அப்படியே அலசி ஆராய போறோம். ஏதாச்சும் ஒரு நம்பர் சொல்லுங்க, நான் அமுக்குறேன். நம்பர் அமுத்துனோடனே ஒரு புகைப்படம் வரும். அதை பார்த்த உடனே உங்களுக்கு என்ன தோணுதோ அதெல்லாம் நீங்க எங்கள்கிட்ட சொல்லலாம், அந்த ஹிஸ்டரிய. ஓகே, சூப்பர். என்ன நம்பரு? 4. ஓகே, அங்க பாருங்க. ஃபர்ஸ்டே பாரு. எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல ஆக்சுவலா. என்னோட ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் இல்ல, முதல் படம். ஜாம்பவான் குட்டுப்பட்டாலும் மோதிர கையில குட்டு பண்ணணும் பாலச்சந்தர் சார். அது மட்டும் இல்லாம உலக நாயகன் ஆச்சி அம்மா, ஜெமினி கணேசன் சார் தான் அப்பா. மொத்தமுமே அதுல அப்படியே ஃபுல்லா லெஜெண்ட்ஸ். அந்த செட்டுக்குள்ள நுழைஞ்சாலே எனக்கு வேத்து கொட்டும். நான் வந்து ஆக்சுவலா இந்த படத்துல நடிக்கிறதுக்கு முன்னாடியே கமலோட வெறியை. அப்படியா? ஆமா, கமல் சார் என்ன படம் வந்தாலும் எங்க பாட்டியை கூட்டிட்டு முதல்ல வீட்டு பக்கத்துல ஒரு தியேட்டர் இருக்கு, ஓடிடுவேன். எனக்கு கமல் சார்னா அவ்வளவு பிடிக்கும். ஆக்சுவலா தக் லைஃப்ல இப்ப கமல் சார் வரப்போறாரு. பட் இதுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா அந்த படத்திலே ரொம்ப தகு காமிச்சதுன்னா அது அந்த படம் தான். உன்னால் முடியும் தம்பி இல்லையா? ஏதாச்சும் ஒரு சீன் அவர் நடிக்கும் போது என்னடா இப்படி நடிக்கிறாரு. அதெல்லாம் மலைச்சு போன மொத்த சீன் இருக்கு. அதுல ஒரு சீன் எடுத்துக்காட்டா சொல்றேன். அந்த ஒரு அண்டால வந்து ஒரு சாகசம் பண்ற மாதிரி, ஒரு அண்டால உட்காந்து தண்ணிக்குள்ள உட்காந்து வீட்டுக்குள்ள ஒரு பாட்டு சாகசம் பண்ற மாதிரி. சரி, அது வந்து தலையில எலுமிச்சை பழம் வச்சிருப்பாரு. நான் வந்து அது கயிறு கட்டியிருப்பாரு, அவர் அதை கண்டுபிடிச்சிருவேன். உடனே ஏய் அப்படின்ட்டு இது பண்ணுவாரு. ஆனா வந்து அதுல என்னன்னா பாடணும் ஒரு 10 லைனு. அப்ப வந்து பாலச்சந்தர் சார் அங்கேருந்து வந்தாரு. கமல், ஒரு கீர்த்தனை மாதிரி ஏதாவது பாடணும்டா, அப்பதான்டா இதா இருக்கும், என்னன்னு நீ சொல்லுடா அப்படின்னாரு. சரின்னு சொல்லிட்டு பிரேக் விட்டாரு. பிரேக் டயத்துக்குள்ளேயே அவரே ஒரு இது ஃபார்ம் பண்ணி, இப்போவும் நீங்க பார்த்தீங்கன்னா அந்த கீர்த்தனை சாங் வந்து கமல் சாரே ஃபார்ம் பண்ணி பாடின அந்த பாட்டு அப்படியே மலைச்சு போயிட்டோம் நாங்கெல்லாம். என்ன மாதிரி ஒரு என்ன சொல்றது, அவரெல்லாம் வர்ணிக்கிறதுக்கு நமக்கெல்லாம் அருகதே இல்லை, தகுதியும் இல்லை. அந்த அளவுக்கு அவர் அவ்வளோ பெரிய ஒரு ஜாம்பவான். அவருக்கு தங்கச்சியா நான் நடிச்சேங்கிறத ரொம்ப பெருமையா ஃபீல் பண்றேன். மறுபடியும் ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குமான்னு நினைச்சு பாக்குறேன். அதாவது இப்ப வந்து மாத்துறாங்க டிக்ஷனரியில, சினிமா அப்படிங்கிற வார்த்தைக்கு பதிலாக கமல்ஹாசன் அப்படின்னு வைக்கிறதா. அந்த அளவுக்கு கலையில பல வெரைட்டி காமிச்சிருக்காரு நம்ம உலக நாயகன். சூப்பர் மேம், நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. அடுத்து நான் ஒரு நம்பர் அனுப்புறேன். 5. அங்க பாருங்க, என்னோட ஃபேவரட். இந்த படம் வந்து எதிரும் புதிரும் இல்ல. அதாவது இப்போ வந்து இந்த குளுட்டோத்தியான் ஏத்தி எல்லாரும் வெள்ளையா வராங்க. ஆனா நீங்க அப்ப ரத்தத்தை ஏத்தி கருப்பாயிருக்கீங்க. இது பாத்தீங்கன்னா ஆக்சுவலா வந்து எதிரும் புதிரும்னு தரணி சார் டைரக்ட் பண்ண படம். இந்த படம் பண்ணும்போது நான் சீரியல்ல செம்ம பிஸி.
ஓ நான் வந்து 95ல சன் டிவி எப்ப ஆரம்பிச்சாங்களோ அதுக்கு ஒரு ஒன் இயர் பிஃபோர் விழுதுகள்னு சொல்லிட்டு 93 ஸ்டார்ட் பண்ணாங்க. 93 94 93 நான் 93 94ல இருந்து மங்கை சக்தி ஃபர்ஸ்ட் மெகா சீரியல்ல நான் இருக்கேன் அப்படிங்கறதுல எல்லாம் ரொம்ப பெருமை எனக்கு. ஓகே. அப்போ அது பண்ணிட்டு இருக்கும்போது பயங்கர பிஸி. அப்போ இந்த படம் பண்ணும்போது நான் சீரியல்ல பயங்கர பிஸியா இருந்தேன். அப்போ இந்த பெரிய மருது படம் வந்து எனக்கு சங்கிலி முருகன் சார் தான் வந்து என் வீட்டுக்கு எதிர்த்த வீட்டுல இருந்தாரு. அப்போ அவர் சொன்னார், அம்மா ஆச்சி அம்மா இப்ப ரெஸ்ட்ல இருக்காங்க, சரளா வந்து ஹைதராபாத்ல பிஸியா இருக்காங்க, தமிழ் காலியா இருக்கு, நீ வந்தனா ஒரு ரவுண்ட் அடிக்கலாம் அப்படின்னாரு. நான் சொன்னேன், ஐயோ காமெடிலாம் நான் பண்ணலன்னா நீ பண்ற என் படத்துல அப்படின்னு சொல்லி பெரிய மருது படத்துல அவர் தான் ஃபர்ஸ்ட் என்ன காமெடி பண்றதுக்கு கவுண்டமணி சாரோட பண்ண வச்சாங்க. அதுக்கு அப்புறத்துல இருந்து 5-6 படம் எனக்கு புக் ஆச்சு. அதுல இது ஒரு படம் எதிரும் புதிரும். சூப்பர். இது என்னன்னா இதுல மறக்க முடியாத இது விஷயம் என்னன்னா, பெயிண்ட் அடிக்கிறதுக்கு 1 மணி நேரம். நான் அன்னைக்கு மத்தியானம் வேற சீரியல் ஷூட்டிங்க்கு போனோம். நான் சார் சொன்னோம்னா சார் சொன்னபடி விட்டுட்டாரு தரணி சார். சரி அங்கேருந்து ஃபோன் வருது, அம்மா கிளம்பிட்டீங்களா உங்களுக்காக தான் வெயிட்டிங் அப்படின்ட்டு. சரின்னு சொல்லிட்டு மேக்கப்பை தொடக்கிறேன் வரவே இல்லை. பாதி ப்ரௌனும் பிளாக்கும் கலந்த மாதிரி. கிரீஸ் எடுத்து பூசிட்டாங்களா? அதான் தெரியல எனக்கும். ஏன்னா அப்ப மேக்கப்போட அந்த அளவுக்கு நமக்கு நாலேஜ் தெரியாது. ஓகே. இப்பனா நான் எது வேணாலும் என்ன வேணாலும் எப்படி வேணாலும் நான் பண்ணிடுவேன். அந்த அளவுக்கு நான் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிட்டேன். அப்போ வந்து தொடக்கிறாரு போல. உடனே என்ன பண்ணேன், ஒரு பாட்டில் தேங்காய் எண்ணெய் ஊற்றி ஃபுல்லாக குழப்பினோடனே எங்கே போகும், கொஞ்ச நேரம் ஊர்னா தானே போகும் அது. அதுக்கப்புறம் குழப்பி தொடச்சி பாதி அங்கங்கே கருப்பு. அங்கே போய் லொக்கேஷன் போய் சேர்ந்த உடனே என்னை பார்த்துட்டு தாரணி மேடம் என்ன வெயில்ல போயிட்டு வந்தீங்களா, என்ன மேடம் என்னாச்சு உங்களுக்கு, என்ன இப்படி இருக்கிறீங்க அப்படின்னாங்க. அப்புறம் அதை எக்ஸ்பிளைன் பண்ணி திரும்பி அதை தொடச்சி வெள்ளை மேக்கப் நம்ம நார்மல் மேக்கப் போடுறதுக்குள்ள அது ஒரு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸ். மேம் பாருங்க, அப்பவே சினிமா ஒரு பக்கம் சீரியல் ஒரு பக்கம் மாத்தி ஒரே நாள் எல்லாத்தையும் ஷூட் பண்ணிருக்கீங்க. 6 அந்த ராபர்ட் ஜானகி இவங்கதான். உங்களுக்கு கொஞ்சம் அதை பார்த்த உடனே கண்டுபிடிக்க ரொம்ப நேரம் ஆச்சு இல்ல? ஆமா. இது என்ன என்னடா அது அப்படின்னு யோசிச்சேன் நானு. ஆனந்தம் பாடு தளபதி பாடி முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு வேன் வந்து என்டர் ஆகும். நாங்க நீங்க தான் அது. ஆமா, அது ஒரு பெரிய கதை. இது என்னன்னா ஆக்சுவலா இப்போவும் நான் சீரியல்ல ஹீரோயினா பண்ணிட்டு இருந்தேன், பயங்கர பிஸி. ஆனா விக்ரமன் சாருக்கு வந்து கூப்பிட்டு எனக்கு வந்து சான்ஸ் கொடுத்தாரு. அப்ப நம்மதான் படம்னா என்ன கேரக்டர்லாம் கேட்க முடியாதே இல்லையா. உடனே வந்து சரி ஓகே நமக்கு சூப்பர் கேரக்டரா படத்துல அப்படின்னு நினைச்சிட்டு நானும் போயிட்டம்மா ரெடி ஆயிடுங்க அப்படின்னாரு சார். அப்படின்னா ரெடி ஆயிடுங்கன்ட்டாரு. சரின்னு போய் மேக்கப் போட்டு போனா அங்கேருந்து மேக்கப் மேன் வெள்ளை இதை எடுத்துட்டு வந்தார். என்னன்னா அப்படின்னா, இல்லம்மா கொஞ்சம் லைட்டா சார் கிரே போட சொன்னார். கிரேயா, அப்ப என்ன ரோல் எனக்கு அப்படின்னு சொல்லி அசிஸ்டன்ட் டைரக்டர் கூப்பிட்டு கேட்டோன்னே, இல்லம்மா இது வந்து இப்பத்து சீனு பிளாஷ்பேக் உங்களுக்கு இருக்குமா அப்படின்னாரு. சரி ஆக மொத்தம் ஏதோ வச்சு செய்ய போறாங்கயா அப்படின்னு தெரிஞ்சுது. அப்புறம் பார்த்தா இறங்கி வரோம். அதுக்கப்புறம் பார்த்தா தான் பின்னாடி கதையில. ஏன்னா என்னோட ஃபர்ஸ்ட் சீன் இதுதான். ஃபர்ஸ்ட் எடுத்ததே இதுதான். ஆமா. அப்ப அந்த சாங் தான் ஃபர்ஸ்ட் எடுத்தாங்க. எனக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தது இதுதான். அதனால வந்து அதுக்கப்புறம் நான் அதான் தளபதி பெர்ஃபார்மன்ஸ் நீங்க நேர்லயே பாத்திருக்கீங்களா? அந்த பாட்டுல பின்ன வாவ், அது 3 படம் பண்ணிருக்கேன் அவரோட. ஓகே. பூவே உனக்காக, துள்ளாத மனம் துள்ளும்ல ப்ரொஃபஸரா பண்ணேன். சிம்ரன் அவங்களோட பண்ணேன். அதுக்கப்புறம் விஷ்ணுன்னு ஒரு படம் பண்ணேன். விக்ரமன் சார் வந்து உண்மைதான் சொல்லியிருக்காரு. அந்த படத்தோட முக்கியமான கதையை நீங்க தான். ராபர்ட் ஜானகி அவங்க ஃபேமிலி கூட சேர்த்து வைக்கிறதுக்கு தான் தளபதி 3 மணி நேரம் படத்துல கஷ்டப்பட்டு இருப்பாரு. ஓகே மேம், அதாவது நிறைய மெமரிஸ் சின்ன வயசுல இருந்து பார்த்த படங்கள் எல்லாமே அப்படி கண்ணு முன்னாடி வந்துட்டு போயிட்டு இருக்குது. நிறைய ஹிஸ்டரி பேசலாம் அவங்க கூட, பட் எங்க ஷோக்கு இந்த ஹிஸ்டரி போதும். ஆமா, அடுத்தது போயிடலாமா? அடுத்த ஓவர். சூப்பர். அடுத்த ஓவர் வந்து தில்லுக்கு துட்டு. ஓ ஐயோ பயமா இருக்கே. துட்டு குடுக்குறீங்கனாலே ஏதோ வேட்டு வைக்கிறீங்கன்னு அர்த்தம் தானே. பெரிய வேட்டை வைக்க போறோம். 10 கார்டு இருக்குது. 10 கார்டுல வந்து நீங்க 5 கார்டு தான் எடுக்க போறீங்க. 5 சிகப்பு கார்டு, 5 பச்சை கார்டு. அதுல நீங்க எது வேணாலும் சிகப்பா இருக்கலாம், எது வேணாலும் பச்சையா இருக்கலாம். ஆனா என்னடா இது சிகப்பு பச்சை அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிகப்பு கார்டுல இருக்க கேள்விகளா ரொம்ப கஷ்டமான கேள்விகள். அதுக்கு நீங்க பதில் சொன்னீங்கன்னா இமிடியேட்டா உங்களுக்கு 500 ரூபாய் ஜிபே ஆயிடும். ஆனா கிரீன் கார்டுல இருக்க கேள்விகளா நார்மலான கேள்விகள். நீங்க எடுக்க போறது சிகப்பா இல்ல கிரீனா அப்படிங்கறது நீங்க தான் முடிவு பண்ண போறீங்க. ஒருவேளை சிகப்பு கார்டை எடுத்துட்டு அதுக்கு பதில் சொல்ல முடியாம தவறுனீங்கன்னா அங்க இருக்க டேர் நீங்க பண்ணணும். ஓ என்ன டேரோ அது பண்ணணும். ஆமா ஆமா ஆமா. ஏதோ இந்த பேப்பர்ல இருக்குது. பேப்பர்ல இருக்குது இல்ல, 5மே டேர் தான்.
5மே நாங்க ப்ராப்பர்ட்டியா இல்ல, உங்களுக்கு வச்சிருக்கோம். என்ன டேர் அதுன்றது எப்படி மேம் அது வந்து பாத்தீங்கன்னா மூக்கு பொடி மேம். ஐயோ அதை போட்டு அப்படின்னு தும்பிட்டு ஆ. நீங்க அப்படி வச்சிடலாம் அந்த இதை. சரி இது வந்து பாத்தீங்கன்னா அஜீரண கோளாறுக்கு குழந்தைகளுக்கு தரும் ஓமா வாட்டர். அதை எடுத்து ஒரே வாயில ஒரே கல்ப்ல அடிச்சு வச்சிடலாம். இது வந்து ஒரு வித்தியாசமான டேரு. அது என்னன்னு அப்புறமா சொல்றேன். இது வந்து பிராங்க் கால். ஓ நான் விரும்பிய நம்பருக்கு நீங்க வந்து பிராங்க் கால் ஏதாச்சும் இந்த நேரத்துல பண்ணணும். பண்ணணும். ஆமா, இது வந்து கேமரா வச்சிருக்கோம். எதுக்கு? நீங்க ஏதாச்சும் நடிச்சு பெர்ஃபார்ம் பண்ணணும் நாங்க சொல்ற சீனை. வம்பா அது. ஆமா, அதனால நீங்க இப்போ எப்படி ரெட் கார்டு எடுக்க போறீங்களா இல்ல கிரீன் கார்டு எடுக்க போறீங்களா? எப்பயுமே நான் ரொம்ப தில்லானவ தான், அடடா. அதை பத்தி பிரச்சனை இல்ல. ஆ. இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஒரு கிரீன் கார்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ரெட் கார்டு எடுப்போம். ஸ்டார்டிங் வித் பாசிட்டிவ் நோட். எஸ். அப்படிங்கிறீங்க. எதுக்கு எடுத்த உடனே ரெட் கார்டுக்கு போவானே? ஸோ கேமோட ரூல்ஸ் என்னன்னா, கிரீன் கார்டுனா நான் எடுத்து படிப்பேன், சிகப்பு கார்டுனா நீங்க எடுத்து படிப்பீங்க. அது எதுக்குன்னா அந்த கேள்வி உங்களுக்கு பிடிக்கலாம், நீங்க அப்படியே வச்சிடலாம்ல அதுக்கு. ஓகே எடுங்க. ஓகே. கிரீன் கார்டுல என்ன இருக்குன்னா, ரியாக்ட் டு திஸ் வீடியோ. ரியாக்ட் பண்ணுங்க பாப்போம். இது பாருங்க, நான் சமையல் செஞ்சு வீட்டு வேலை எல்லாம் முடிக்கிற வரைக்கும் வெளியில எங்கேயும் போக கூடாது. சமத்தா ஒரு மூலையில குத்த வச்சு உட்கார்ந்து இருக்கணும். நான் எப்ப கூப்பிடுறேன்னு அப்பதான் வரணும். ஆடங்கப்பா, இது எப்படி ஆயிடுச்சுன்னா, இந்த நியூ இயர் வந்தாலே இளமை இதோ அப்படிங்கிற மாதிரி இப்ப கல்யாணம்னாலே இப்ப இத போட்டுறாங்க இல்ல. எல்லா ரிசப்ஷன்லயும் தமிழ்நாட்டுல இருந்து பாத்தீங்கன்னா உங்க பேனர் எடுத்துட்டு போய் வச்சிடறாங்க. அதனாலதான் இப்ப என்னாச்சு தெரியுமா, வெளியில எல்லாம் போனா மாலாடா மாலாடா அப்படின்றாங்க சின்ன பசங்க கூட. அந்த அளவுக்கு இப்ப வந்து தாரணி ட்ரெண்டிங்ல இருக்கான்றதுல ரொம்ப சந்தோஷம். கடந்த ஒரு 10 வருஷமா இந்த சீன் வந்து ட்ரெண்டிங்ல இருக்குது. 10 வருஷமாவா? ரொம்ப நாளா மேம், 3-4 வருஷமா தானே சோசியல் மீடியால ரொம்ப ஷேர் பண்ணாங்க. 3-4 வருஷமா வந்து பாத்தீங்கன்னா உங்க பேனர் அடிக்கிறது, ஆமா அம்மா அப்பா பேனர் அடிக்கிறாங்களோ இல்லையோ உங்க பேனர் கன்ஃபார்மா இருக்குது இன்விடேஷன்ல எல்லாம். சோ இது வந்து ஒரு பாரம்பரியமா பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். யாருக்கு தெரியும், ஏன் கல்யாணத்துல கூட யாரும் வந்து கொடுக்கலாம். ஓகே, பட் இந்த மாலா நானே வந்து குடுக்குறேன். மாலாவே வந்து குடுக்குறாங்க. மாலாவே வந்து மாலா பேனரை கொடுத்துறேன். சூப்பர். பட் அதை பார்த்த உடனே அந்த டயலாக் அப்படியே பண்ணி காமிச்சீங்க பாத்தீங்களா? சூப்பர் மேம், அமேசிங். தேங்க்யூ. சோ 5 கார்டுல ஒரு கார்டு முடிஞ்சாச்சு, மீதி இருக்க 4 கார்டு எதை எடுக்க போறீங்க, ரெட் ஆர் கிரீன்? நான் ரெட் எடுக்கிறேன். ரெட் எடுக்கிறீங்க. 5ல நீங்க எதை வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம், உங்க இஷ்டம். கடவுளே, முயற்சி பண்ணுங்க. சரி பாத்துருவோம். எந்த ரெட்? நல்ல குட்டி. அங்க பாருங்க எப்படி. என்ன பதில் சொல்ல போறீங்களா இல்ல டேர் பண்ண போறீங்களா? என்ன பகவத்கீதை படிக்கிற மாதிரி படிக்கிறாங்க, அவ்வளவு பெரிய கேள்வியா? சொல்லலாமா? என்ன ஆன்சர் பண்ண போறீங்களா? அப்ப நீங்க கேள்வி சொல்லலாம். என்ன கேள்வி? அதான், டெல் ஒன் பேட் குவாலிட்டி ஆர் பேட் பிஹேவியர் ஆஃப் எனி ஆக்டர். பெயர் சொல்ல தேவையில்லை. பேர் சொல்ல தேவையில்லை. ஆமா, அந்த வேண்டாம்ல, பெயர் சொல்ல வேண்டாம். ஓ சூப்பர். அப்ப நல்லதா போச்சு. அப்போ இந்த படம் பண்ணும்போது தான், சூரிய வம்சம் படம் பண்ணும்போது நினைக்கிறேன், நிறைய ஆர்டிஸ்ட் நடிகர் பேர் சொல்ல தேவையில்லை, என்ன சம்பவம் கூட சொல்லலாம். ஓகே, அவர் என்ன பண்ணுவார், எல்லாரும் உட்காந்துருப்போம். எல்லாரும் உட்காந்துருக்கும் போது, உனக்கு ஒன்று தெரியுமா அப்படின்னு கேட்டாரு. என்ன சார் சொல்லுங்கன்னா, நம்ம சாப்பிட்றது இவ்வளோண்டு, ஆனா போறது மட்டும் இவ்வளோ, அது ஏன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு அத்தனை பேர் முன்னாடி கேட்டார். சார் என்ன சார் இதுன்னு, என்னம்மா காலையில ஏச்சு டெய்லி போறது தானம்மா அப்படின்னு பச்சையா டெய்லி போற. சூரிய வம்சம்ல எத்தனையோ காட்சிகள் ஞாபகம் இருக்கு, ஆனா இனிமேல் இந்த காட்சி தான் ஞாபகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நடிகர் கேட்டிருக்காரு. அவர் பேசுறதே அப்படிதான் பேசுவாரு. அப்படியா? ரொம்ப வைல்டா எப்ப பேசினாலும் இதுதான் பேசுவாரு. ஓகே, அதனால நமக்கு ஒரு மாதிரி டேஷ் மாதிரி பேசுவியாட்டு கேள்விப்பட்டிருக்கேன். உண்மையிலே அவர் அப்படிதான் பேசுவாரு போல. ஓகே, அந்த கார்டு வச்சிடலாம். சூப்பர். ஆமாடி. ஓகே, 3வது கார்டு. இன்னும் 3 எடுக்கணும் நீங்க. கிரீனா ரெட்டா நீங்களே சூஸ் பண்ணுங்க. ஒரு ரெட்டுக்கு ஒரு ஜிபே இருக்கு. ஆமா இருக்கு. ஒரு ரெட்டுக்குமா? ஆமா, ஆல்ரெடி உங்களுக்கு ஒன்னு விழுந்துருச்சு. ஆமா பாரு. ஆனா இதே மாதிரியே அடுத்தது இருக்குன்னு சொல்ல முடியாதே. ஆமா 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 பாருங்க. சரி, இப்போ ஒரு கிரீன் போவோம். கிரீன் கார்டுல இருந்து. ஓகே, என்னன்னா கேப்டன் விஜயகாந்த் அவங்களுடைய நெய்வேலி போராட்டத்துல நீங்களும் ஒரு மெம்பர். ஆமா, அத பத்தி ஏதாச்சும் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் சொல்லுங்க. அது மறக்கவே முடியாதா சார் லைஃப்ல?
என்னன்னா ஆக்சுவலா அந்த நெய்வேலி போராட்டம் வந்து எல்லாம் நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அப்ப இவர் என்ன பண்ணாரு, பெரிய திரை சின்ன திரை எல்லாரும் சேர்ந்து போவோம், நம்ம இங்கேருந்து நெய்வேலிக்கு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 100 பஸ்ஸுக்கு மேல இருக்கும். சரி. ஆர்டிஸ்ட் ஃபுல்லா, வேற யாருமே கிடையாது, ஒன்லி ஆர்டிஸ்ட். என்ன பண்ணாரு, எல்லாருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஜங்ஷன் கொடுத்துட்டாரு. ஒருத்தர் மியூசிக் அகாடமி, ஒருத்தர் வாணி மகால், இப்படி ஒரு 50 பேர் ஒரு இடத்துல ஏறிக்கோங்கன்னு சொல்லி பஸ் அரேஞ்ச் பண்ணிட்டாரு. நெய்வேலி போய் ரீச் ஆயிட்டோம், மத்தியானமா ரீச் ஆயிட்டோம். ரீச் ஆகி அங்க எல்லாம் கொடி பிடிச்சி கொஞ்சம் எல்லாம் நடந்து கிடந்து எல்லாம் பண்ணிட்டு வந்த உடனே எல்லாருக்கும் லஞ்சு கொடுத்தாங்க. லஞ்ச் கொடுத்து நாங்க எல்லாம் சாப்பிட்டுட்டு பஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸ்டார்ட் ஆகி கொஞ்சம் தூரம் எல்லாம் வந்தோடனே ஒரு இடத்துல எல்லாம் நிறுத்தினாங்க. ஒரு பஸ்ஸா வந்து எல்லாரும் சாப்பிட்டீங்களா, எல்லாருக்கும் எல்லாம் வந்துதா, தண்ணி வந்ததா, எல்லாருக்கும் எல்லாம் இதாச்சா, ரொம்ப சந்தோஷம் நீங்க எல்லாரும் வந்து கலந்துக்கிட்டதுல அப்படின்னு சொல்லி ஒரு பஸ்ஸா எல்லா பஸ்லயும் ஏறி இறங்கி விஜயகாந்த் சார். ஆமா, அவர் வந்து என்னன்னா ஒரு நல்ல குவாலிட்டி உள்ள மனுஷன். அவர் இவ்வளவு சீக்கிரம் அவரு போயிருக்க வேண்டியதில்லை. இன்னும் எவ்வளவோ அவர் நல்லது நிறைய பண்ணியிருக்காரு. இன்னும் பண்ணியிருந்திருக்கலாம். இறைவனோட கணக்கு நம்ம கையில ஒன்றும் இது இல்லை. கண்டிப்பா. பட் நம்ம எல்லாரும் மனசுலயுமே கேப்டன் இருக்கிறாரு. கண்டிப்பா. அண்ட் தேங்க்யூ இந்த சூப்பரான விஷயத்தை வந்து ஷேர் பண்ணதுக்கு. சிகப்பா பச்சையா? டேர். சிகப்பு போறீங்க. அந்த ஃபர்ஸ்ட் இது நீங்க பார்க்கப்படாது, நான் பார்க்கலாம். வெரி குட், தேங்க்யூ சார். என்னதான் வந்து டேரா இருந்தாலும் நான் சொல்ற மாதிரி எனக்கு கிடைச்சிருக்கேன், அதுவே சந்தோஷம். மேம் மேல இருக்க மரியாதையினால சிகப்பு கார்டுல கூட அந்த மாதிரி கேள்விகள் இருக்குது. ஃபர்ஸ்ட் மூவி சேலரி வந்து உன்னால் முடியும் தம்பி, இன்னமும் வச்சிருக்கேன் அந்த அக்ரிமெண்ட். 5000 rupees மொத்த படத்துக்கு கொடுத்தாங்களா? மொத்த படத்துக்குமே 5000 ரூபாய். 5000 கொஞ்சம் பெரிய விஷயம் தான். மொத்த படத்துக்குமே 5000 ரூபாய் தான். லாஸ்ட் மூவியோட சேலரி பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு 10 days ஒர்க் பண்ணேன், எனக்கு வந்து 3 lakhs கொடுத்தாங்க. எந்த படம் மேம்? ஒத்த ஓட்டு முத்தையா. நம்ம கவுண்டமணி சார். ஓகே, சூப்பர். ஒத்த ஓட்டு முத்தையா படத்துக்கு ஃபர்ஸ்ட் மூவி சேலரி 5000, லாஸ்ட் மூவி சேலரி 3 lakhs. 3 lakhs for 10 days. சூப்பர் மேம். இந்த கட்ஸ் எல்லா ஆர்டிஸ்டும் நைஸ். நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க, பட் நீங்க வந்து வெளிப்படையா சொல்லிட்டீங்க. என்ன இருக்குது இல்ல, ஒண்ணும் கிடையாது. தனிப்பட்ட பாராட்டுக்கள். தேங்க்யூ. ஆமா, இல்ல ஏன் அப்படின்னா சில பேர் என்ன யோசிப்பாங்க, ஏதாச்சும் நம்ம சொல்லி அது ரொம்ப கம்மியா யோசிப்பாங்களோ, இல்ல ஏதாச்சும் நம்ம சொல்லி ரொம்ப ஜாஸ்தியா இருந்து கண்ணு பட்டுரும் அப்படின்னு யோசிப்பாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, கண் அது நம்ம வேலை செஞ்சா நமக்கு பைசா. சூப்பர் என்ன. ஆமா, உழைப்புக்கு அவ்வளவுதான், யாரோடதே யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. நைஸ், சூப்பர். ஃபைனல் டேரே போவோம். இன்னொரு அமௌண்ட் விளையாட்டுமே. ஆமா ஆமா ஆமா, இது எடுக்கிறீங்களா அது எடுக்கிறீங்களா? அது எடுப்போம். எடுங்க. வாடா செல்லக்குட்டி, எதுவும் பண்ணிடாதடா. கிளி சீட் எடுக்கிற மாதிரி எடுக்கிறாங்க. இந்த ப்ராஜெக்டை பண்ணாமலே இருந்திருக்கலாம் அப்படி என்று நினைக்கிற ப்ராஜெக்ட் ஏதாவது உண்டா? சொல்லுங்க, நீங்க தான் தைரியமான ஆளாச்சு. சொல்றேன், சொல்லுங்க. சூப்பர் மேம், தட்ஸ் ஸ்பிரிட். கம் ஆன். ஆக்சுவலா சீரியல்ல பிஸியா இருந்தாலுமே படங்களும் நல்லா சைமல்டேனியஸ் பண்ணிட்டே இருந்தேன். ஓகே, நான் சொல்றேன் அந்த 20 years பிஃபோர் அந்த இந்த மிடில் கிளாஸ் மாதவன். அப்போ ராமராஜன் சார் படம் ஒன்று, விவசாயி மகன்னா மகள், விவசாயி மகன் அப்படின்னு ஒரு படம். அதுல தேவயானி அவங்க பேரு. இது வந்து புது நியூஸ், இது வரைக்கும் எந்த சேனல்லையும் யாருக்கும் சொல்லாத ஒரு விஷயத்த அசாருக்காக இட்ஸ் மை ஷோல சொல்றேன் நான். நன்றி. அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மேனேஜர் வந்து புக் பண்ணாங்க. படத்தில் த்ரூ அவுட் கேரக்டர்மா உங்களுக்கு நல்ல கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு புக் பண்ணாங்க. அப்போ நான் சீரியலில் படு பிஸி, பீக்ல இருக்கீங்க. பீக்கு. சரி, இருந்தாலும் படத்தை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஓகே சொல்லி டேட் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். பார்த்தா அந்த வீட்டில் வேலைக்காரி கேரக்டர், விவசாயி மகன் அப்படிங்கிற படத்துல. ஆமா, இதுக்காகவே பார்க்கணும் அந்த படத்தை. வேலைக்காரி கேரக்டர், எங்க போனாலும் தேவயானி கூட இருக்கிற மாதிரி, அந்த மாதிரி சும்மா பின்னாடி வர மாதிரி, அவங்க கூட இருக்கிற மாதிரி, அந்த மாதிரி. ஒரு சில சமயம்லாம் அப்படியே அழுவேன், அந்த படம் நம்ம ஏன்டா இந்த படம் ஒத்திக்கிட்டோம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நினைப்பேன், சரி பரவாயில்ல போ, இதுவும் ஒரு கேரக்டர் தான், இதுவும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நானே என்ன கோப்பப் பண்ணி படத்தை ஃபுல்லா முடிச்சு கொடுத்துட்டேன். அதான் எனக்கு தெரிஞ்சவங்க வந்து சொல்லுவாங்க, எஸ் சொல்றது முக்கியம் இல்ல, கரெக்டான நேரத்துல நோ சொல்ல தெரிஞ்சுக்கணும், அப்பதான் வாழ்க்கையில கரெக்ட் வெற்றி பெற முடியும். எல்லா விஷயத்துலயுமே இல்ல. சூப்பர் சூப்பர், நைஸ் மேம்.
உங்களுடைய தில்லு உங்களுடைய கெட்ஸுக்கு வந்து ஒரு பாராட்டுகள் எல்லாருமே கேட்டுருக்காங்க. அமேசிங்கா விட்டாங்க. ஏன்னா எனக்கு நான் அதான் முடிஞ்சிருச்சு. யோசிச்சிட்டே இருந்தேன். ஆனா எனக்கு இது இருந்தது, ஒரு நெருடல் இருந்தது. அது டக்கு ஞாபகம் வந்தது பாத்தீங்களா? அதான் அந்த சீட்டோட மகிமை. 50 அதுக்கு இல்லன்னா இதுலதான் ஒண்ணு பண்ணி ஆகணுமே. அதுதான் விஷயம். ஒரு மூக்குப்பொடி டப்பா முடிஞ்சது, வாஷோ போயிட்டோம். இப்ப நான் பாட்டுக்கு போட்டுட்டு உட்காந்துருந்தேன்னு வெய்ய. என்ன மேம், தில்லுக்கு துட்டு ஓவரு. சரி, ஃபைனல் ஓவர். அடுத்தது என்ன? ஆஸ்க், அதான் டாஸ்க். ஓ, மைக். ஓகே. ஃபைனல் ஓவர் ஆஃப் இட்ஸ் மை ஷோ. என்ன சார் பாட போறீங்களா? இல்ல, நீங்க பேச போறீங்க. ஓ, மைக்க பிடிச்சு நீங்க என்ன வேணாலும் பேசலாம். என் இனிய தமிழ் மக்களே, ஆமா, என்ன அன்புக்குரியவர்களே, எந்த ப்ரோக்ராம் எல்லாத்தையும் பாருங்க. பிடிச்சா ஒரு லைக் போடுங்க. ஆமா, பிடிக்கலையா அப்படி தள்ளி விட்டு போயிட்டே இருங்க. சிம்பிள். அதான். அதை விட்டுட்டு தப்பான வார்த்தைகள், கெட்டான வார்த்தைகள் எல்லாம் தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணாதீங்க. ஸோ என்னோட மனசுல பட்டது இது சொல்லணும்னு நினைச்சேன், சொல்லிட்டேன். சூப்பர் மேம். அதாவது ஒரு விஷயம் பிடிச்சிருந்தா அதுக்கு வந்து லைக் பண்ணுங்க, பிடிக்கலாம் பரவாயில்ல, அப்படியே விட்டுட்டு போயிடுங்க. ஆமா, உதவி பண்ணுங்க, உபதரம் பண்ணாதீங்க. ஆமா, ஏன்னா அது அந்த மனசை எவ்வளவு பாதிக்கும்ல. ஆமா, இப்ப நம்ம பாக்குறோம், அந்த பர்டிகுலர் பர்சனே பார்த்தாங்கன்னா எவ்வளவு மனசு கஷ்டப்படும்ல. என்னடா இப்படி எல்லாம் இது பண்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால அதுதான் என்னுடைய இது எனக்கு மனசுல இருந்தது சொல்லணும்னு. இட்ஸ் மை ஷோல சொல்லிட்டேன். இட்ஸ் a கருத்து ஆஃப் த டே. அமேசிங். நைஸ் மேம். Thank you so much. Thank you so much. நிறைய விஷயங்கள் தில்லா வந்து எங்க கூட ஷேர் பண்ணிட்டீங்க. 37 இயர்ஸ் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. இந்த இண்டஸ்ட்ரியில வந்து நீடிக்கிறதே பெரிய விஷயம். நீங்க வந்து வெற்றிகரமா நீடிச்சிட்டு இருக்கீங்க. 50 இயர்ஸா மாறணும். தேங்க்யூ. அப்பயும் இந்த மாதிரி ஒரு பெரிய ஷோவா நான் வந்து உங்களை இன்டர்வியூ பண்ணுங்கிறது என்னோட ஆசை. வரேன். உங்களுக்கும் ஆல் த வெரி பெஸ்ட். உங்களோட சேனல் பயங்கர ரீச் ஆகணும், பெரிய பெரிய ஹைட்ஸுக்கு போகணும்னு சொல்லி நானும் விஷ் பண்றேன். ஓகே மேம், விஷ் யூ சக்சஸ் அண்ட் thank you so much. Thank you so much.